திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. முருகாசரணம். ரோதி வருடம் பங்குனி மாதம் 21ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஏப்ரல் மாதம் 4ஆம் நாள், வாரம் வெள்ளிக்கிழமை, நட்சத்திரம் திருவாதிரை, சந்திராஷ்டமம் கேட்டை, யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் சோமனம், வளர்பிறை திதி சப்தமி, கரணம் கரசை. இன்றைய சுப வேளைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. காக்க காக்க கனகவேல் காக்க, 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 காக்க காக்க கனகவேல் காக்க. இந்த மந்திரத்தை இதுபோல் 6 முறை சொல்லிவிட்டு எந்த காரியத்தையும் எந்த நாளையும் தொடங்குங்கள். எல்லா நாளும் உங்களுக்கு இனிதாக அமையும். உங்களுக்கு அமைதி, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சந்தோஷத்தை என் அப்பன் செந்தில் முருகன் உங்களுக்கு அருள்புரிவாராக. இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். இன்றைக்கி வேலையெல்லாம் உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க. நல்லா ஈஸியாக எளிதாக செய்து வெற்றிகளை பெற போகிறீங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத மாற்றங்கள், மாற்றி யோசிக்கிற என்ற பேரொழிகள் எல்லாத்தையும் பண்ணிங்க அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு அலைச்சலும் கால வரையும் பண வரையும் எல்லாம் ஏற்படுங்க. போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். அதுக்காக இயல்புக்கு மாறலாம் வேலை பார்க்கக்கூடாது. புரியுதுங்களா? அதேமாதிரி மனதிற்கு பிடித்த காரியங்களை செய்வதற்காக சில அலைச்சல்களை சந்திப்பீங்க. சகோதரர்களுக்காக சில சமயம் அலைச்சலை சந்திப்பீங்க. சகோதரருடைய செயல்பாடுகளில் சில சுணக்கங்கள் அல்லது தடமாறுதல் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும். அதற்காக அதை சரி செய்வதற்காக சில அலைச்சல்கள் அது போன்ற விஷயங்கள் ஏற்படும். வண்டி வாகனத்தில் சில பராமரிப்பு செலவுகள்லாம் ஏற்படும். வண்டி வாகனத்தை இன்றைக்கி தவிர்ப்பது நல்லது. உறவினர் வருகை சங்கடத்தை கொடுக்கும். சும்மா வந்துட்டு போயிட்டு ஏதாவது ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிடுவாங்க. அவர் போயிடுவார். இன்றைக்கி நாள் முழுவதும் நீங்கள் ஆர்கியூ பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்களெல்லாம் டிஃபன் காப்பி ரேஞ்சில் வச்சு வறண்டார வச்சு அனுப்பிச்சி விட்ருங்க. அதான் நல்லது. வாழ்க்கையத்தினுடைய ஆடம்பர செலவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அனுசரித்து போங்க. குழந்தைகள் உங்களுக்கு கொஞ்சம் பெருமையும் பொறுமையும் கற்றுத்தருவார்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு தேர்வு நேரம் என்பதால் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். கவனமாக படித்து முன்னேறவும். கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் அதிக முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது. நீண்ட நாளாக படிக்க அந்த பாடங்கள்லாம் இன்றைக்கி பாட சமயம் அவங்க தலைக்கு முன்னாடி வந்து நிற்கும் அல்லது கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். பார்த்து பண்ணுங்க. பெண்களை பொறுத்தவரையில் வருமானங்கள் அதிகரிக்கும். கணவரை அனுசரித்து போகும். குழந்தைகள் திருப்திகரமாக செயல்படுவார்கள். சகோதரனுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நிற்கும். பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சகோதர ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. ரிஷபம். உங்கள் சொல்லும் முயற்சியும் துணிச்சலான முடிவுகள், துரிதமான செயல்பாடுகள் எல்லாம் லாபத்தையும் வருமானத்தையும் பெருக்கித் தரும். அதே நேரத்தில் இயந்திரங்களில் கொஞ்சம் பழுது ஏற்படும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது பழைய மிஷினாக இருந்தால் கொஞ்சம் மாற்றிடுங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி வாகனங்களில் அதாவது கன ரக வாகனங்கள், இயந்திர வாகனங்கள், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பெரிய பெரிய வாகனங்கள்லாம் கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சுன்னா புதுசாக மாற்றுறதுக்கு, அதாவது லைஃப் போய்டுன்னு சொல்லுவாங்க. ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் போகிற அளவுக்கு வந்துடுச்சு அப்படின்னா திருப்பி அதை காசு போட்டு தள்ளிக்கலாம் அர்த்தமே இல்லை. புதுசு வாங்க முடியும், வாங்கிடுங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில்
சகோதரரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். சகோதர செயல்பாடுகள் மன வருத்தத்தையும் அழுத்தத்தையும் தரும். மனசில் ஒரு பதட்டமும் குழப்பமும் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்நிய மொழி பேசுபவர்கள் அல்லது வேற்று பாஷை பேசுபவர்களின் தலையீடுகள் குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் மனதில் நினைத்ததை படிக்காமல் கவர் படிங்க. அதான் நல்லது. முக்கியமான பாடம் அல்லது என் மனசுக்கு இது தோணுது, இன்ட்யூஷனில் தோணுது, இதுதான் கரெக்டாக வரும் அப்படின்லாம் ஒரு அசம்ஷனில் படிக்காதீங்க. கவர் படிங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கல்லூரி மாணவர்கள் நிர்வாக மேனேஜ்மெண்ட் போன்ற சப்ஜெக்டில் நல்ல மார்க் வாங்குவீங்க. உங்களுடைய திட்டமிடுதல் சிறப்பாக இருப்பதால் நன்றாக தேர்வுக்கு தயாராகிக் கொள்வீர்கள். பெண்களை பொறுத்தவரையில் பணிச்சுமை கூடும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகள் உங்களை சார்ந்திருப்பார்கள். அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யுங்கள். கணவரிடம் கோபதாபங்கள் வேண்டாம். வாக்குவாதங்களையும் விவாதங்களையும் தவிர்க்கவும். மிதுனம், வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகளை விட்டுட்டு வருமானத்தை கூட்டணும், லாபத்தை அதிகரிக்கணும்னு சொல்லி கவர்ச்சியான திட்டங்கள், கவர்ச்சியான செயல்பாடுகள் எல்லாம் ஈடுபட்டிங்கன்னா போட்ட முதலுக்கு மோசமாக போயிடும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு ரெகுலராக செய்கிற வேலையை செய்யுங்க. நம்ம இந்த பிர்லா பர்பஸில் சொல்லல, எப்போதும் செய்கிறது செய்ய வேண்டியதானே அப்படின்னு அதுதான் செய்யணும் இன்றைக்கி. அதனால் அதை பார்த்துக்கோங்க. உங்களை மனதை கவர்ச்சிகள் கவர்ந்து இழுக்கும். ஆனால் நீங்கள் அதில் மயங்க வேண்டாம். மற்றபடி தொழிலில் நல்லா இருக்குதுங்க. வருமானங்கள் நல்லா இருக்குது. குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகளுக்காக சில அலைச்சல்கள் செய்ய நேரிடும். குழந்தைகள் மட்டுமா, மனைவியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவும் சில அலைச்சல்களையும் காலவரையங்களையும் செய்ய நேரிடும். குடும்பத்தில் சகோதரர் இருந்தாருன்னா அவர்களால் கொஞ்சம் மன அழுத்தங்கள் உண்டாகும். அதனால் தாயாருக்கு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படலாம். பெற்றோர்களின் மன அழுத்தத்தையும் நீங்கள் சேர்ந்து சுமக்க வேண்டியிருக்கும். கல்வியை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் அவசர கதியில் படிக்காமல் ஆழ்ந்து 1 to 1 வேர்டு விடாமல் படித்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் கணிதத்தில் நல்ல மதிப்பெண்களை எடுப்பார்கள். கணிதம் சார்ந்த படிப்புகள் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பார்கள். திட்டமிட்டு செயல்படுவதால் அவர்களுடைய தேர்வின் செயல்பாடுகள் நன்றாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் அவருடைய விருப்பங்கள் நிறைவேற்றிக் கொள்வார்கள். அதற்காக சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். குழந்தைகளுக்காக உங்களுடைய சில தியாகங்களை செய்வீர்கள். நட்பு வட்டம் விரிவடையும். கணவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். கடகம், தேவையற்ற செயல்னாலும் தேவையற்ற சிந்தனைகள்னாலும் அதெல்லாம் ஒரு கவர்ச்சிகரமாக செய்து வெற்றி கண்டு உங்கள் செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். அதனால் தொழிலில் நீங்கள் எடுக்கக்கூடிய அவசர முடிவுகள், துணிச்சலான தீர்மானங்கள்லாம், வேகமான செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய அதிகார கொடியேற்றி பறக்கும். பெற்றோர்கள் ஆதரவு இருக்கிறது. சகோதரர் மற்றும் நீண்டலாக பிரிந்த சகோதரர்கள் சில அவருடைய விருப்பத்திற்காக உங்களை நாடி வருவார்கள். அவரை அனுசரித்து அவருடைய தேவைகளை செய்து விடுங்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய பணியை சுமை அதிகரிப்பதால் அவர்களுடைய தோளோடு தோள் சேர்ந்து அவர்களை ஆறுதல் படுத்துங்கள். படிப்பை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பான வழிகாட்டுதல் மூலம் நன்றாக தேர்வுக்கு தயாராகி வருகிறார்கள். கல்லூரி மாணவர்கள் மாத்திரம் கவர்ச்சிக்கு அடிபணியாமல் மனதை ஒருமுகப்படுத்தி படித்தால் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் திறமைகள் அடையாளப்படுத்தப்படும். வருமானங்கள் அதிகரிக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு பாராட்டு, பெருமை, புகழ் எல்லாம் ஏற்படும். கணவருடைய வேலையில் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா அவருக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். மன அழுத்தங்கள் போயிடும். சிம்மம், லாபம், வருமானம் இது மட்டும்தான் உங்கள் சிந்தனையாக இருக்கும். அதற்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவீங்க. எதிர்ப்புகள், பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் மட்டும் உங்கள் காரியத்தில் கணக்காக இருப்பீங்க. ஈவன் சில சமயங்களில்
நீங்கள் ஷார்ட்கட்டில் போக கூட ட்ரை பண்ணுவீங்க. அது அப்போதைக்கு உங்களுக்கு வருமானத்தை தந்தாலும் பிற்காலத்தில் சட்ட சிக்கல்களை உருவாக்கும். முடிந்தவரை நேர்மையாக போங்க. ஏன்னா அஷ்டமத்தில் வர சனி இருக்குது. நேர்மையாக இருப்பது தான் 7 அஷ்டம சனியினுடைய பரிகாரம்னே நம்ம சனி பயிற்சி பலனில் சொல்லியிருக்கோம். வேணும்னா நம்ம சேனலில் செலக்ட் பண்ணி அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி பலன் இருக்கும். அஷ்டம சனின்னா பயப்பட வேண்டாம், நேர்மையாக இருங்க, அது உங்களை பார்த்து பயப்படும். குடும்பத்தை பொறுத்தவரையில் விரக்தியாக இருக்க வேண்டாம், தனிமையாக இருக்க வேண்டாம், எல்லோரிடம் சகஜமாக பழகுங்கள். குழந்தைகள் கடமையை என்று செயல்படுவார்கள், அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். வாழ்க்கை துணையின் பணிச்சுமையை கொஞ்சம் பகிர்ந்துக்காங்க, அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. சகோதரர் உங்களோட மன வருத்தம் ஏற்பட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் மன அழுத்தம் இருப்பதால் தியானம், யோகா போன்றவற்றை செய்துவிட்டு படித்தால் எளிதில் பாடங்கள் மனனம் ஆகும். கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் அவசர கதியில் படிக்க வேண்டாம், ஆழ்ந்து படியுங்கள், எல்லாவற்றிலும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். வேலை செய்யும் பெண்களுக்கு தனித்துவம் அடையாளமாக இருக்கும் என்று பயணங்களை தவிர்க்கவும். அதிகாரிகள் கடிபிடிகள் அதிகரிக்கும். நண்பர்கள்ட்ட ஜாக்கிரதையாக பழகிக்கோங்க. கன்னி, இன்றைக்கி நீங்கள் செய்கிற தொழிலை நீங்கள் மட்டும் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். அதை விட்டு நண்பர்கள், கூட்டாளிகள் எல்லாம் வச்சு செய்கிறேன் பொருள் ஏதாவது பண்ணிங்கன்னா அவங்க உங்களை மிஸ்கேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதனால் உங்களுக்கு தான் பிரச்சனை. அதை கொஞ்சம் மனசில் வச்சுட்டு சுய சிந்தனையோடு தன்னம்பிக்கையோடு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காரியத்தில் வெற்றி பெறலாம். குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகளின் செயல்பாடுகள், வளர்ச்சிகள் மகிழ்ச்சியை தரும். நட்பு வட்டங்கள் விரிவடையும். நண்பர்கள் உதவி புரிவார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை அந்த உதவிகள் ஓகே. தொழிலில் அது வேண்டாம். அதிகாரிகள் ஆதரவு இருக்குது. வாழ்க்கை தொழில் ஆதரவு இருக்குது. சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். ஆனால் உங்களால் சகோதரருக்கு ஆதாயம் இருக்காது. அதனால் சில மன கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். மாணவர்களை பொறுத்தவரையில் எளிதில் படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் பள்ளி மாணவர்கள். கல்லூரி மாணவர்கள் திறமையாக செயல்பட்டு தேர்வுக்கு தயாராகி வருவதால் அவர்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பெண்களை பொறுத்தவரையில் நட்பு வட்டங்கள் விரிவடையும். அதே நேரத்தில் சக ஊழியர்களும் அதிகாரிகளும் கெடுபிடிகளாக இருப்பார்கள். அவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். குடும்ப பெண்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும். குடும்ப அங்கத்தினர்களே உங்களுக்கு எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் கொடுப்பார்கள். இருந்தாலும் நீங்கள் அவற்றையெல்லாம் அழகாக சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். விருச்சிகம், உங்களுடைய விருப்பங்கள், தொழில் டார்கெட், வேலை ஜாப் டார்கெட்டெல்லாம் நீங்கள் ஈஸியாக எளிதில் அடையலாம். ஆனால் இன்றைக்கி எல்லாம் நிறைவேறுங்கிறதுக்காக நீங்களாக ஒரு கற்பனைக்கு எட்டாத ஒரு இலக்குகள், விருப்பங்களை வச்சுட்டு அதற்காக செயல்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எதிர்பார்ப்பு பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்கள் முதல்ல செட் பண்ணுற டார்கெட்டை ரீச் பண்ண முடியாமல் போயிடும். நீங்கள் அடிஷ்னல் டார்கெட்டை ரீச் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் டார்கெட்டை டாப்அப் பண்ணி பெருசாக வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக பண்ணக்கூடிய டெய்லி டார்கெட்டை ரீச் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் அதிக அளவு ஆசைப்படாதீங்க, பேராசையெல்லாம் வேண்டாம். எப்போதும் செய்கிற வேலையை செய்யுங்க. எப்போதும் செய்கிற டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அமோகமாக இருப்பீங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகளின் வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. அவர்களால் பெருமையும் பாராட்டும் எல்லாத்தையும் பெறுவீங்க. தனவரவு உண்டாகும். பெற்றோர்கள் ஆதரவு இருக்கும். அதில் சகோதரன் மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடோடு இருப்பார். அது போக சரியாயிடும். வாழ்க்கை துணையால் ஆதரவும் ஆதாயமும் உண்டாகும். பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் நல்லா படிக்கிற மாணவர்கள் இல்லாமல் எல்லா மாணவர்களும் பள்ளி கல்வியில் சிறப்பாக செயல்படுகிறார்கள். கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரை பழைய பாடங்களை திருப்பதில் அவசியம். ரிவிஷன் இருந்தால் தான் கொஞ்சம் நல்ல மதிப்பெண்கள் இருக்கலாம்.
பெண்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும், நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள், அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள், வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு சகாயம் செய்வார்கள். பயணங்களை தவிர்க்கவும். அதே நேரத்தில் சில பிரச்சனைகள் எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து என்று வெற்றி காண்பீர்கள். தனுசு, உங்களுடைய திறமைகள் நன்றாக இருந்தாலும், தெளிவான திட்டங்கள் இருந்தாலும், சில கவர்ச்சிகரமான செயல்களால் உங்களுடைய போட்டியாளர்கள் உங்களை முந்திக் கொண்டு இருப்பார்கள். அதனால் சில மன அழுத்தங்கள் உண்டாகும். இருந்தாலும் அது மத்தியானத்து மேலே சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் பண வரவு, ஆதாய வரவுலாம் நல்லாயிருக்கும். தொழிலில் நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்கும். உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லை. குடும்பத்து புறத்தில் உறவினர் வருகை பிரச்சனையை கொடுக்கும். டிஃபன் காஃபி ரேஞ்சில் பண்ணிக்கோங்க. தாயாரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களில் பராமரிப்பு செலவு கூடும். இல்லாட்டி வாகனத்தையும் மாற்றணும்னு தோணும். சின்ன வாகனத்தை விட்டுட்டு பெரிய வாகனம் வாங்கலாம்னு நினைப்பீங்க. 2 வீலர் இருக்கவங்க 4 வீலர் வாங்கலாம்னு நினைப்பாங்க. 4 வீலர் வச்சுருக்கவங்க கொஞ்சம் சொகுசுக்கார வாகனம் நினைப்பாங்க. அதனால் அது மாதிரி ஒரு ஆசைகள்லாம் இன்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகளுக்கு பாடச்சுமை அதிகரிப்பதால் அவர்களுக்கு கொஞ்சம் மாரல் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக அவங்களுடைய கடமைகளை செய்வதற்கு உதவியாக இருக்கும். பள்ளி மாணவர்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ரிவிஷன் அவசியம். கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரை கொஞ்சம் சிலபஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு படித்தல் அவசியம். பெண்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் நாள். நண்பர்கள் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அதிகாரிகளின் கெடுபிடி அதிகமாக இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கணவரை அனுசரித்து போங்க. கணவருடைய எண்ணத்தை நிறைவேற்றும் போது அவரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தலாம். குழந்தைகளுக்கு கொஞ்சம் பாடச்சுமை அதிகரிப்பதனால அது அவங்கள ஈஸ்வர் பண்ணுறதுக்கு ஏதாவது மாரல் சப்போர்ட்டாக டியூஷனு இல்லாட்டி நீங்களே சொல்லிக் கொடுக்குறது, இல்லாட்டி அண்ணன் தம்பிகள் கூட இருந்தால் ஒரு குரூப் ஸ்டடியாக படிக்க வச்சு ஒருத்தர் கலந்தாலோசித்து படிக்கும்போது எல்லாம் சரியாயிடும். பெண்களை பொறுத்தவரையில் வண்டி வாகனத்தை இயக்கிறதுல கவனம் இருக்கணும். புதிய வீடு வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களோட திறமைகள் வெளிப்படுத்தப்படும். அதே நேரத்தில் பணி சுமை அதிகரிக்கும். கணவரை அனுசரித்து செல்லவும். மகரம், நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள், முயற்சிகள் எல்லாமே தெளிவான திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு இருந்தாலுமே இன்றைக்கி எதிர்பாராத பணிச்சுமைகள் அதிகரிக்கும். அதனால் புதிய முயற்சிகள், புதிய வேலைகளை தவிர்க்கவும். குடும்பத்தை பொறுத்தவரையில் அவசரமான முடிவுகளை தவிர்ங்க. வேகமான செயல்பாடுகளால் குடும்ப அங்கத்தினர்கள் பயமுறுத்தாதீங்க. எடுத்தவங்க பார்க்க வேண்டாம். அதனால் குடும்ப பொறுப்பு தான் குடும்பத்தோட உங்களுக்கு வேலையெல்லாம் ஒன்றும் ஈஸியாக இருக்க போகிறது இல்லை. வாழ்க்கைத்தினுடைய அவசரமான செயல்பாடுகள், துரித முடிவுகள் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் மனக்கலக்கத்தை கொடுக்கும். இதனால் இன்றைக்கி ஒரு நாள் தான் சமாளிச்சுட்டு போங்க. குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுங்க. அவங்க நல்லா மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பள்ளி மாணவர்களை பொறுத்தவரை ரிவிஷன் அது ஒன்றே தாரக மந்திரம். கல்லூரி மாணவர்கள் அவசரகதியில் படிக்காமல் ஆழ்ந்து படிக்கும்போது அதிக மதிப்பெண்களை பெறுகிறார்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள், நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அதிகாரிகள் நண்பர்களாக ஆதரவாக இருப்பாங்க. சிறு பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரும். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. வாழ்க்கை துணையை அனுசரித்து போங்க. கணவர் கும்பம், நீங்கள் மனசில் நினைக்கிறத உங்கள் சொல் வெளிப்படுத்துவதை செயல்படுத்தி உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக்கலான்னு பார்ப்பீங்க. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அதுக்கான நேர்மையான வழியை தேர்ந்தெடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வழி மாறி உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றினால் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும், பின்னால் கஷ்டப்படுவீங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் புதிய நபர்கள் நிறைய பேர் வந்து போவாங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகளாக இருக்கும். வரோம் சும்மா இல்லாமல் ஏதாவது கொளுத்தி போட்டு போவோம். அதை அணைக்கிறதுக்கு உங்கள் நேரம் சரியாக இருக்கும். குழந்தைகளோட திறமைகள் நன்றாக அங்கீகரிக்கப்படும்.
படிக்கிற இடத்துலையோ அல்லது வேலை செய்கிற இடத்துல இருந்து அவருடைய கிடைக்கக்கூடிய பாராட்டு உங்களுக்கு கிடைத்த பாராட்டாக எண்ணி மகிழ்வீர்கள். வாழ்க்கை துறை ஆளுமை அதிகரிக்கும், அனுசரித்து போங்க. பள்ளி மாணவர்கள் திறமையாக செயல்பட்டு அதிக மதிப்பெண்கள் எடுப்பார்கள். கல்லூரி மாணவர்கள் நினைத்த பாடங்கள் தேர்வில் வருவதால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பெண்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் பிரச்சனையை உருவாகாமல் மௌனம் பரம ஔஷதம் என்ற மந்திரத்தை பயன்படுத்திங்கன்னா இன்றைக்கி எல்லாத்தையும் சரியாக பண்ணிடலாம். தொழில் செய்கிற பெண்களுக்கு அதிகாரிகள், நண்பர்கள், சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு எதிர்பார்த்த அளவு இருக்காது, இருந்தாலும் சமாளிச்சுட்டு போயிடலாம். குழந்தைகளுடைய வளர்ச்சி, அவருடைய திறமைகளை பாராட்டு கிடைக்கும்போது கணவரை போலவே நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அவருக்கு கொஞ்சம் ஆளுமை அதிகம் இருக்கிறதுனால அவருடைய சட்டத்திட்டங்கள் உட்பட்டு நடந்தீங்கன்னா இன்றைக்கி இப்பொழுது ஒப்பத்திட்டு போயிடலாம். மீனராசியை பொறுத்தவரையில் என்னென்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பலவிதமான மன அழுத்தங்கள்லாம் உங்களுக்கு வரும். எங்கேருந்து வரும்னு சொல்ல முடியாது. வேற்றுமொழி பேசுபவர்கள், அதிகாரிகள், சக ஊழியர்கள், பெண்கள்னு யார் தான் அவங்களை இன்றைக்கி டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கி பிரச்சனைகள் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய திறமைகள்லாம் நல்லா அங்கீகரிக்கப்படும். அந்த கர்வத்தில் நீங்கள் தலைமாறிலாம் போயிடக்கூடாது. கொஞ்சம் தலைக்கணத்தை குறைச்சிக்கணும். குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்பெல்லாம் வந்து போகும். குழந்தைங்க முயற்சிகளை ஊக்கப்படுத்துனீங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் நல்ல வெற்றியை பெற்று தரும். பெற்றோர்கள் ஆதரவு இருக்குது, அவங்க விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவீங்க. நட்பு வட்டத்தில் சில புதிதாக செல்வார்கள், பழைய நண்பர்கள் பிரிந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கை துணையோட வாத விவாதங்களை தவிர்க்க, அவர்களை தனிமையாக இருக்க விடாதீர்கள். பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் நன்றாக செயல்படுகிறார்கள், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நல்ல மதிப்பெண் பெறுவார்கள். கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் குறுக்கு வழியில் ஏதாவது எடுத்தம் செய்யாமல் நேர்மையான முறையில் தேர்வுகளையும் படம் படிப்பதையும் அணுகுங்கள், வெற்றி உங்களுக்கு. பெண்களை பொறுத்தவரையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு நிறைய மன அழுத்தங்கள் உண்டாகும். அக்கம் பக்கத்தினர் கூட ஒத்துழைக்கிற சக ஊழியர், அதிகாரிகள் இப்படி எல்லாமே இருப்பாங்க. அதே மாதிரி குழந்தைங்களுடைய முயற்சியை ஊக்கப்படுத்துங்கிறதுனால அதில் கொஞ்சம் பணி சுமை வரும், உங்களுக்கு கூட வரும். அதனால் அது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் உங்கள் மன அழுத்தத்தை கொடுத்து இன்றைய நாளை ஒரு சுமையாக மாற்றி கொடுக்கும். ஆறுமுகம் வருளிடம் ஏறுமுகம், 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 ஆறுமுகம் வருளிடம் ஏறுமுகம். இவ்வாறு இந்த மந்திரத்தை நீங்கள் குறைந்தபட்சம் 6 முறை, அதிகபட்சம் உங்களால் முடிந்தளவு எத்தனை தடவை சொல்லுகிறீர்களோ அத்தனை தடவை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் மனிதாக அமையும். மேலும் உங்களுக்கு அமைதி, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சந்தோஷத்தை தருவதற்கு என் அப்பன் செந்தில் ஒருவன் அருள்புரிவாராக. அறம் செய்வோம், கர்மத்தில் வழிகுறைப்போம். வாழ்க வளமுடன், வளர சமூகம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம். நன்றி, வணக்கம்.